ாயிற்றே. இந்த பூமிக்கு கோமாதா எப்படி அடையாளமோ அதைப் போலவே ரிஷப ரூபமான நந்தி தர்மத்தின் அடையாளம். பரமேஸ்வரன் மீது நந்தி வைத்த பக்தியின் அடையாளம்தான் ராவணன் மீது அவருக்கு கோபம் வர காரணம் என்றும் கூறலாம். தன்னை பரிகசித்த போது சாந்தமாக இருந்தவர் பகவான் சங்கரரை பரிகசித்த போது அவருக்குள் இருந்து எழுந்த கோபக் கனல்தான் ராவணனுக்கு சாபமானது. நந்தி தேவரிடமிருந்து பயங்கர சாபத்தை பெற்றவுடன் ராவணன் பயந்து போயிருப்பானே. அப்படி பயந்திருந்தால் அவன் செய்த பாவத்தில் ஒரு துளியாவது கரைந்து போயிருக்குமே. நந்தியின் வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு ராவணன் உயிர் கொடுத்து விட்டான், விதியை வரவழைத்தான். வானரமே, என்னை எதிர்க்க தகுதி இல்லாதவன் எனக்கே சாபம் கொடுக்கிறாய். நீ கொடுத்த சாபத்தை நான் நினைத்தால் ஒரே நொடியில் பொடி பொடியாக்கி விடுவேன். உன் சாபத்தை கேட்டு பயந்து போய் கரம் கூப்பி உன்னிடம் கெஞ்சுவேன் என்று நினைத்தாயா? அப்படி நினைத்தால் அந்த எண்ணத்தை அழித்து விடு. உன் போன்றவர்கள் முன்னிலையில் என் வீரத்தை காண்பித்தால் அது எனக்கு மட்டுமல்ல, என் வீரத்திற்கே களங்கம். உன்னை அழிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தால் நொடிப்பொழுதில் அதை செய்திருக்கலாம். எந்த மகேஸ்வரனை பார்க்க எனக்கு அனுமதி கிடையாது என்றாயோ, அந்த சர்வேஸ்வரனை இந்த இடத்திலிருந்து வேரோடு பெயர்த்தெடுத்து என் புண்ணிய பூமியான இலங்கைக்கு கொண்டு செல்வேன். எவர் நினைத்தாலும் இந்த ராவணனை தடுக்க இயலாது. இறைவா, முடிந்த வரையிலும் போராடிவிட்டேன். இவனுக்கு தாங்கள்தான் புத்தி புகட்ட வேண்டும்.
முடியாமல் கதறினான். அவனுடைய அந்த அலறல் சத்தத்தை கேட்டு சுற்றியிருந்த அனைத்து மலைகளும் நடுநடுங்கின. இயற்கையின் சீற்றத்தைக் கண்டு தேவர்களும் சூரிய தேவனும் கூட ஆச்சரியத்தில் மூழ்கினர். வீரன் என்று மார்த்தட்டிக் கொண்டவன் மகாதேவர் தன் பாதத்தால் கூட அல்ல, விரலால் அடுத்தியதை கூட தாங்க இயலவில்லை. எந்த மலைகளை பெயர்த்தெடுப்பதற்காக ராவணன் ஆணவத்தோடு கைகளை விட்டானோ அந்த மலையின் நடுவிலேயே அவன் கைகள் சிக்கிக் கொண்டது. வலி தாங்காத அவன் துடித்தான், அதோடு கதறினான். அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. அழுகையா? அதேதான், சரியாகச் சொன்னாய். அழுதான், கதறினான், துடித்தான். அவனைப் போன்ற பலசாலிகள் அழுதால் அதை காண எப்படி இருக்கும்? பாவமாக இருந்தது. சடையாட மின்னும் ஈசனே, பெண் பாதி கொண்ட சக்தியே, கலைவலம் நிரம்பியாட சர்வமின்பமாகிடும். டமட்ட மட்ட மட்ட மண்ணில் நாத சக்தி சிவமயம். சிவாய சந்திர தாண்டவம் கண்ணோக்கிடும் சிவம் சிவம். என் பாவ சாப புண்ணியம் உன்னாலே ஆகும் மறுபுரி. உண்டாகும் கோடி வல்லமை உன் நீண்ட மாய சடைமுடி. தவங்கள் பூண்டு நானும் இங்கு பாடினேன். சதா நிறந்த மூர்த்தியே என் ஜீவன் முன்னில் சங்கமம். தராததேது தந்த நீ விலாசம் அன்று மனதுரை. தந்த சக்தியே உன் மௌனம் என்ன மாயனே, உன்னை அன்று யாரு கூறு நீ. உன் ருத்ர நடனமாடு நீ. இசை சிலம்பன் உன் மகன் வினைதனை விரட்டிடு. அவனும் எம்பெருமானை நினைத்துக் கொண்டே பாடத் தொடங்கினான். நந்தியை அவமானப்படுத்தியதற்காக எம்பெருமான் அவர் மீது கருணை காட்டியிருக்க மாட்டாரே? அதுதான் இல்லை. மகாதேவர் தனது பக்தர்களுக்கு ஏற்படும் வலியையும் அவமானங்களையும் பொறுத்துக் கொள்ள மாட்டார். அவர் ராவணன் மீது கடுமையான கோபம் கொண்டு அவனை ஏதாவது செய்து விட்டாரா? எதுவும் செய்யவில்லை. என்ன இருந்தாலும் ராவணன் அவருடைய பக்தன் அல்லவா? பொதுவாகவே எம்பெருமான் இரக்க குணம் கொண்டவர். அவர் எந்த ஒரு உயிரினத்திடமும் கோபத்தை காட்டுவதில்லை. இதை புரிந்து கொண்டவன் மகாதேவரை நினைத்து உள்ளம் முருக பாடினான். மகாதேவரின் ஆழ் மனதில் உள்ள கருணையானது வெளிவந்தது. கோபம் குறைந்தது. ஓம் நம சிவாய. 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 எழுந்திரு ராவணா. பிரபு, பிரபு, நீங்களா? ஜடாமுடியில் கங்கையும் பிரவாகமாகும் சக்தியே
சிவன் வழி வழிந்து இந்த புவியை புனிதமாக்கிடு. டமட்ட மண்ணில் நாத சக்தி சிவமயம். சிவாய சந்திர தாண்டவம் உமா மகேச சிவ சிவம். அனல் பறக்கும் சடையில் பிறந்து முக்தி பெற்ற கங்கையும் பிரகாசமான பேரொளி பொற்கொடியும் நதியும் சடைமுடி தகர்க்கும் தீமை 4 பக்க பார்வையும் இவ்வையகம் எங்கும் வீசும் நல்லொளி பிறை பிரியமே. உன்னுடைய பாடல் என் மனதை குளிரச் செய்தது. நான் வழங்கிய இந்த சக்தியை உன்னை எதிர்ப்பவர் மீது நீ பயன்படுத்தினால் அவர்கள் மரணமடைவார்கள். நீ இதை தர்மத்திற்கு மாறாக செயல்படுத்தக்கூடாது. மீறினால் இது உனக்கு பயனளிக்காது.